தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்ல பேருந்து சாரதியின் இரத்த பரிசோதனை, போலீசார் வெளியிட்ட தகவல். ரணிலின் வீடு எரிப்பு விவகாரம் அடுத்த தீர்மானம் சட்டமா அதிபரின் கைகளில். மின்சார கட்டணம் மீண்டும் உயரும், வெளியாகியுள்ள தகவல். விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை, ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு. யாழ் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம். வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை, கொட்டி தீர்க்கப் போகும் மழை. இத்தாலியிலிருந்து யாழ் வந்தவர் பற்றிக்குள் சடலமாக மீட்பு. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தில் 4 உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுநரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி குறித்த இரத்த மாதிரிகள் இன்றைய தினம் மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட உள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தாரா என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே இந்த இரத்த பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. ராவணையல வனப்பகுதியில் கடந்த வியாழக்கிழமை 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த பேருந்தில் இருந்த 34 பேரில் 15 பேர் உயிரிழந்திருந்தனர். மேலும் 18 பேர் காயமடைந்ததாகவும் ஒரு பயணி காணாமல் போயுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தங்காளி நகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை ஏற்றிச் சென்ற குறித்த தனியார் சுற்றுலா பேருந்து நுவரெலியாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு சொகுசு காரில் மோதி பள்ளத்தில் விழுந்தமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் போராட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனியார் இல்லத்தை எரித்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மீது மேலதிக நடவடிக்கைக்கான ஆலோசனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையை பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கோட்டை நீதவான் பவித்ரா பத்திரன அனுமதி வழங்கியுள்ளார். 2022 ஜூலை 9 அன்று இந்த வீடு எரிப்பு சம்பவம் இடம்பெற்றது. எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத 2 சந்தேக நபர்களுக்கு நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இந்த வழக்கு விசாரணையை 2026 ஜனவரி 14 நீதவான் ஒத்திவைத்துள்ளார். தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயர் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை 6.8% மின்சார கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மணராகலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்குமயப்பட்ட திட்டத்தை அரசு அதிகாரிகள் வைத்திருக்க வேண்டும் என்றும் அனுரகுமார வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படவில்லை. இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டுமென்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டு புதிதாக 62,000 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு
அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கோடியாக்கள மற்றும் கெபிலித்த வனப்பகுதிகளின் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டங்கள் காரணமாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பூஜை நடவடிக்கைகள் ஜனாதிபதியின் அண்மைய ஜாழ் விஜயத்தின் பின்னர் இங்கு பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று தையிட்டியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தின் போது கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தையிட்டியில் ஆக்கிரமிப்பாளர்கள் மிகவும் உற்சாகமாக இன்று காலையில் ஒலிபெருக்கி மூலமாகவே பிரித்தோதுதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக ஒலிபெருக்கி மூலம் பிரித்தோதுவதனை தவிர்த்து செயற்பட்டவர்கள் தற்போது மீளவும் உற்சாகமாக ஆரம்பித்துள்ளார்கள். தமிழரசு கட்சியின் செயற்பாடுகளும் ஜனாதிபதி சட்டவிரோத பிக்குவிடம் ஆசை பெற்றமையும் ஆக்கிரமிப்பாளர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. இனப்படுகொலையின் பங்காளியும் தற்போதைய ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க கடந்த 1ஆம் தேதி மயிலட்டிக்கு அடிக்கல் நாட்ட வந்தார். மயிலட்டி துறைமுகத்துக்கு மீதி ஆக்கிரமிப்பை இலக்காக கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையில் அடிக்கல் நாட்ட வந்தவரை நோக்கி தையிட்டி காணி உரிமையாளர்கள் தமது காணிகள் விடுவிக்கப்படல் வேண்டும் என வலியுறுத்தி மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு திரும்பும் சந்திக்கு அருகில் அமைதியான வழியில் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். ஏழைகளின் நண்பன், பாட்டாளிகளின் பிள்ளை என்று கூறிக்கொள்ளும் ஜனாதிபதியின் கீழுள்ள காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்களை அடித்து விரட்டினார்கள். அதேவேளை அந்த காவல்துறையினருக்கு ஆதரவாக அதே வலிவடக்கு பிரதேச சபையின் தமிழரசு கட்சியின் தவிசாளர் சுகிதன் அனுரவுக்கு வரவேற்பளிக்க சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினம் மண்டைத்தீவில் இடம்பெற்ற சர்வதேச மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுக்கு சட்டவிரோத காணி அபகரிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசி பெற்றார் ஜனாதிபதி அனுர. இந்த செயற்பாடுகள் ஆக்கிரமிப்பாளர்களை இன்னமும் உற்சாகப்படுத்தியுள்ளது. இந்த துரோகங்களுக்கு எதிராக நாம் போராடுவதே விடுதலைக்கான ஒரே வழியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் தையிட்டி திஸ்ஸ விகாரை அகற்றக் கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் ஆரம்பமான குறித்த போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் நாட்களில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவோ மாகாணங்களிலும் பிற்பகல் வேளைகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இதேவேளை சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதற்கமைய இன்று மதியம் 12 மணிக்கு மெரிஷிய, கம்புரிகமுவ, மாத்தறை, தேவுந்தர, கந்தர மற்றும் தலல் ஆகிய இடங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழின் நடைபயிற்சியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் பற்றிக்குள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். KKS வீதி யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த சிவசாமி தனபால சுந்தரம் வயது 62 என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர். குறித்த நபர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னரே இத்தாலியிலிருந்து யாழிற்கு வருகை தந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் நடை உடை பயிற்சிக்கு சென்ற வேளை அவர் காணாமல் போயிருந்தார். இதையடுத்து நேற்றைய தினம் கொக்குவில் கல்வாரி தேவாலயத்துக்கு அருகில் பற்றிக்குள் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இடம் தெரியாமல் அந்த பகுதிக்கு சென்ற வேளை குருதிய முகம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது.
நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று பதிவான 4 விபத்து சம்பவங்களில் 4 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். கடவத்தை, மருதன் கடவள, வெள்ளாவளி மற்றும் புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களிலேயே குறித்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.